கட்டி வச்சு அடிச்சிருக்கா யாரு பாப்பா வேப்பா அப்புறம் தூக்கி போட்டு விரிப்பா வரட்டு லக்கி கரகத்தில் பாட்டு பாடும் சாமி அழகா பாட்டு பாடும் சாமி அழகா எந்த முறையா எந்த முறையா சேவை செய்யும் தியாகி அமைதியாக நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் போய் கேட்குறது சாப்பிட்டா தானே கேட்க முடியும். நான் அப்போ வந்ததுல இருந்தே சந்தேகம் தான் எனக்கு. என்னது இந்த பீடியில இருந்து இவ்வளவு பெரிய புகை வர்றாங்க. பாத்ரூமா பாத்து யாரு கேட்டீங்க? நீ யாரப்பலே? நீ யாரா? நீ யாரா? நீ யாரா? நீ யாரா? நீ யாரா? யாரா நீ யாரா? பேசு அமைதியா பேசுங்க. அமைதியா பேசுறேன். உனக்கு ஏன்டா ஆம்பளை மாதிரி போகிறது? பேசு பேசு. எங்க இருந்து வர்ற? நீ எங்க இருந்து வர்ற? இல்ல கதைக்கு அப்பாற்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டு. கதைக்கு அப்பாற்பட்டு எங்க இருந்து வர்ற? கதைக்கு அப்பாற்பட்டது. கதைக்கு அப்பாற்பட்டு மணப்பாறையில இருந்து வரேன். மணப்பாறையில இருந்து வரேன். ஆமா. மணப்பாறையில இருந்து எத்தனை பேர் இருந்தீங்க? மணப்பாறையில இருந்து நான் ஒருத்தன் 8 பேர். மணப்பாறையில இருந்து நான் ஒரு வந்து கையாட்டுல இருந்து என்ன வந்தாங்க? சங்கத்தை சொல்றியா? சங்கத்தை ஆமா 8 பேர் வந்தாங்க. 8 பேர். புதுப்படத்துல இருந்து யாரு வந்தாங்க? உங்களோட சேர்த்து 9. 9 ஆளுங்க கணக்கு. கணக்கு 9. ஆமா இங்க 2 இல்ல சங்கத்தை சொல்றேன். சங்கத்தை மணப்பாறை சங்கத்துல இருந்து 9 பேர். சங்கத்துல இருந்து ஒத்தாரு. ஆமா ஒத்தாரு வந்துங்க. போறா வாப்பா. போதுமா? பாப்பமா பாப்பமா பாப்பமா. பேசு பேசு. என்ன பெண்ணு? யார பையன் கேட்டீங்க? என்ன பதில் வரல. யாரையுமே நல்ல பெண்ணே இல்ல. யாரையும் பெண்ணே சொல்லலையா? யார் அப்பனே அப்படின்னு கேட்டேன். யார் நான் கல்யாணமே பண்ணல. என்கிட்ட நான் என் பிள்ளைக்கு தானே அப்பனா அப்படியே. நான் கல்யாணமே பண்ணலையே. கல்யாணம் ஆனா போவியா? ஆமா. கல்யாணம் ஆனா ஒரு பெண்மணியாளுக்கு என்ன பட்டம்? என்ன பட்டம்? மனைவி. ஒரு ஒரு ஆண்மகனுக்கு கணவன். அப்ப எப்படி அப்பாவை? அப்பா பிள்ளை வச்சோட அப்பா இருக்க. பிள்ளை விட்டா அப்பா இருக்க. பிள்ளை வச்சா அப்பா. பிள்ளை நீ எந்த வழியில பெற்றிருப்ப? பிள்ளையே வயிற்றுல வந்தது. உன் வயிற்றுல இருந்தா? முன்னாடி இருந்தது. அப்புறம் பிள்ளை என் பொண்டாட்டி வயிற்றுல இருந்தது. அப்ப அது யாரோட பிள்ளை? ஏன் பிள்ளைங்க? யாரு பெற்றெடுத்தது? ஏன் பொண்டாட்டி. அப்போ உன் பொண்டாட்டியோட பிள்ளை தானே சொல்லுவேன். அப்ப எனக்கு உன் பிள்ளைங்க ஏன் பிள்ளை இல்லையா? நான் செஞ்சது என்ன செய்வனையா? செய்வனையா? அதாவது எதுதாவது நான் தவணு. நான் தவணாத்தே பிள்ளை. எதுல தாவ? மரப்பிள்ளையா? மரத்துல தாவணா பிள்ளை எப்படி வர? அப்புறம்
ஐயோ இப்படி மயக்க போட்டு என் குடும்ப மானத்தையே வாங்கி இப்படி சந்தை தெரிஞ்சு அந்த காசை வாங்கிட்டு போய் என் வீட்டுல கொடுக்கணும். ஏன் பொண்டாட்டி நீ தாலியை கட்டி போறதுதான் உன் பொண்டாட்டி. ஆமா தாலி கட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. நானும் என் பொண்டாட்டியும் அப்படி கல்யாணம் முடிச்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அப்படின்னா ஆங்கிலத்தில் தமிழ்ல சொல்லு. முதலிரவு அறை. முதலிரவு யார் யாருக்கு நடக்க? தாலி வாங்கிட்டவங்களுக்கு தாலி கட்டவங்களுக்கு. இப்ப தயாரி தோத்துட்டீங்க அந்த மாதிரி அதை வேலை நான் சொல்லுவேன். தாலியை கட்டியவருக்கு தாலியை வாங்கினவருக்கு நடக்கும் ராத்திரி முதல் ராத்திரி அதுவா பேசுறீங்க. ஆனா அதுல தானே எனக்கு சந்தேகம் இருக்கு. எதுனாச்சா இந்த முதலில் சொன்னீங்க ஓ விஷயத்துல தாலி எத்தனை முடிச்சு போடுவாங்க? தாலி 3 முடிச்சு போடுவாங்க. பெரியவர்கள்லாம் இருக்கே உங்களுக்கே தெரியும். முதல் முடிச்சு யார் போடுவா? முதல் முடிச்சு நான் போடுவேன். 2வது முடிச்சு எங்க அக்கா போடும். 3வது முடிச்சு எங்க அக்கச்சி போடும். அப்ப தாலி கட்டினது எத்தனை பேரு? தாலி கட்டினது நீ முதல் முடிச்சு 2வது முடிச்சு உங்க அக்கா 3வது முடிச்சு உங்க தங்கச்சி 3 பேர் சேர்ந்து கட்டிருக்கீங்க. அப்ப 3 பேர் சேர்ந்து கட்டின தாலியை வாங்கினவங்க எத்தனை பேரு? ஒரே ஆள். முதல் யார் யாருக்கு நடக்க? தாலி கட்டினவருக்கு தாலி வாங்கினவங்களுக்கு. தாலி கட்டினது 3 பேர். ஆமா வாங்கினது ஒரு ஆள். மொத்தம் கணக்கு 4 பேர் வருது. அப்ப அந்த முதலீடு அறைக்கல யார் யாரா இருக்கீங்க? என்ன சொன்ன தாலியை கட்டினவருக்கு தாலியை வாங்கினவங்க. ஆமா தாலி 3 பேர் கட்டிருக்கீங்க. வாங்கினது ஒரு ஆள். ஆமா அப்ப யார் யாருக்கு தான் நடக்கு? எனக்கு கொண்டாடிங்க எப்படியா? தாலியை கட்டினவங்களுக்கு தாலியை வாங்கினவங்களுக்கு. முதல்ல வரைக்க முதல்ல யாரு கொண்டிருப்பா? முதல்ல வந்து நானே உட்காந்துருப்பேன். எதை வச்சுட்டு உட்காந்துருப்பிய? பழத்தை வச்சுக்கிட்டு. யாருக்கு பழம்? என் பழத்தை. உன் பழத்தை செய்வனு முடிச்சுட்டு உட்காந்துருக்க. இது யாரோட கட்டை? அது வந்து உங்க கட்டை. ஏன் கட்டை? இல்ல உங்கள்கிட்ட இருந்த என் கையில இருக்கிறதுனால ஏன் கட்டை? அது யாரோட அம்பு? ஏன் அம்பு? ஏன் காரணம்? உங்க கையில இருக்கிறதுனால ஏன் அம்பு? அங்கே உங்க கையில இருக்கிறதுனால அந்த பழம் யாரோட பழம்? ஏன் பழம்? உன் பழத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. ஏன் பழம்? சாமி மாதிரி பஸ். ஏன்னா தம்பி நான் தகையான இருக்கேன். தெரியல. சரி சரி விடு. பழத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. அடுத்ததா யார் வருவா? அடுத்ததா வந்து என் மனைவி வரும். எதை பிடிச்சிட்டு வருவாங்க? பாலை பிடிச்சிட்டு வருவாங்க. யாருக்கு பாலு? பசுமாட்டு பால். ஏய் உன் கையில இருக்கிறதுனால உன் பழம். ஏன் பழம்? உன் பொண்டாடி கையில இருக்கிறதுனால அது யாருக்கு பாலு? அவ பால். என்ன புரட்டி விட்டு எடுக்கிறீங்க? யாருக்கு பாலு? சரி எடுத்துக்கிட்ட. அப்ப முதல்ல யார் யாருக்கு என்னத்தை கொடுப்பாங்க? உன் பொண்டாட்டி உனக்கு என்னத்தை கொடுப்பாங்க? என் பொண்டாட்டி மாதிரி எனக்கு பால் கொடுக்கு. வாங்கி எதையோ குடிக்கணும் முடக்கு முடக்கும் குடிச்சிருவேன். எதையோ குடிக்கிறேன்னா நான் ஊத்துறது. என் தண்ணியும் முடக்கு முடக்கும் தான் குடிப்பாங்க. அப்படி நான் முடக்கு முடக்கு குடிச்சிருவீங்க. நீங்க பதிலுக்கு என்ன கொடுப்பீங்க? பழத்தை கொடுப்பேன். ஓம்பு பழத்தை அது விழுந்து கடிச்சு விழுந்து கடிச்சுப்பா வண்டிக்கு தானே கடிச்சு. ஆமா ஆமாப்பா சாப்பிடுவாங்க. அப்ப உடனே பிள்ளை வந்துடும். பிள்ளை வந்துடும். இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாம முடிவாங்க. இவ்வளவு புராணம் முடிச்ச எனக்கு ஒரு பிள்ளை வைக்கிற விஷயம் தெரியாம போச்சு. ஆமா இல்லைங்க உங்களுக்கு தெரியலையா? தம்பிகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாது சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு பிள்ளை வைக்கணும்னா ஒரு செம்பு பாலும் ஒரு வாழைப்பழமும் இருந்தா பிள்ளை வந்துடும். பால் பழம் இருந்தா பிள்ளை வந்துருமா? இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த சமாச்சாரம் இருக்கு. சமாச்சாரம் அது என்னது? அது நாங்க வீடியோ எடுத்தா காட்ட முடியும். நீ பாயா சொல்லியா? என் செல்லுல எடுத்து அனுப்பிச்சு நீ சொல்லு. அதாவது எது தாவது? நான் தாவணும். இது பாக்கட்டேன். எப்படியா இருக்க முடியும்? என் மனைவி பாழும் என்னுடைய பழம் இணைந்து நாங்க 2 பேரும் பாலும் பழமாக சாப்பிட்டு குழந்தை வளர்ந்துடும். சரி அப்ப முதல்ல வந்துருச்சு. அதை விட்டு உங்க வீட்டுல ஒரு மாங்கன் வைக்கிறீங்க. மாங்கன் யார் வைக்கிறது? நான் வைக்கிறேன். யார் தண்ணி ஊற்றுவேன்? நான் ஊற்றுறேன். சரியா வந்துச்சா? மரமா வந்துச்சா? பூ பிஞ்சு காய் கனி எல்லாமே எல்லாமே. அந்த பழத்தை கொண்டு போய் நம்ம நாகுடி சந்தையில விற்க போறீங்க. நாகுடி சந்தையில என்ன பழம்னு சொல்லியிருப்பீங்க? மாம்பழம். அதை ஏன் அந்த பழம் வரதுக்கு பக்குவம் பண்ணது யாரு? நான். அப்ப அது யாரோட பழம் சொல்லணும்? விற்க போறப்ப ஏன் பழம் சொல்லி ஏன் பழம் அப்ப உன் பொண்டாட்டிக்கு பறக்கிற பிள்ளையே உன் பொண்டாட்டியோட பழம் தான் உன் பிள்ளை சொல்லி வேணுமே. சொல்ல மாட்டியா? சரி என் பொண்டாட்டியோட உள்ளதே. உன் பொண்டாட்டியோட பிள்ளைனே இல்ல. அவன் வீடியோ எடுக்கிறியா? காலையில போனா கேப்பா கேட்டா என் மானத்தை வாங்கிட்டியா? அவ பிள்ளைன்னு சொன்னேன்னா நான் யாரு அப்படி கேப்பா. அவன் லைவ்
சரி இன்னொரு சிறிய சந்தேகம் என்னங்க முதலில் அதாவது முதலில் இந்த 4 பேர் அப்படிங்கிற கணக்கு வந்து ஆமா ஆமா அதுக்கு வந்து அது எப்படியா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்க இப்போ உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா நீங்க உங்க அக்கா நானே இருக்கா 4 பேர் இருக்கு நீங்க சிறு குழந்தையா இருக்கீங்க சரி உங்க அக்கா கொஞ்சம் பருவம் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காங்க சரி வயசுக்கு இல்ல கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்காங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல இல்ல வெளியே வேலைக்கு போயிட்டாங்க வீட்டுல யார் இருக்கா நானும் எங்க அக்காவும் உங்களுக்கு சாப்பிட தெரியாது தம்பி இப்படித்தான்பா சாப்பிடணும்னு சாப்பிட சொல்லி கொடுக்குறது அக்காவே சொல்லி கொடுக்கும் ஏன்னா வீட்டுல இருக்கிறது அக்கா மட்டும்தானே ஏன்னா அம்மா மாதிரி இல்ல அம்மா மாதிரி அக்கா கொஞ்சம் பருவம் வளர்ச்சி அம்மா அப்பா வீட்டுல இல்ல வெளியில வேலைக்கு போயிட்டாங்க சரி வீட்டுல யார் இருக்கா நானும் எங்க அக்கா உங்களுக்கு நடக்க தெரியாது கொஞ்சம் பருவம் வளர்ச்சி உங்களுக்கு நடக்க தெரியாது தம்பி இப்படித்தான்பா நடக்கணும்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறது யாரு எங்க அக்கா ஏன்னா அம்மா மாதிரி இல்ல அம்மா அப்பா அப்படி பேசுங்க இன்னும் கொஞ்சம் பருவம் வளர்ச்சி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்க சரி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அம்மா அப்பா வீட்டுல இல்ல வீட்டுல யார் இருக்கா நானே எங்க அக்கா உங்க அக்கா தான் கையை பிடிச்சி என்ன சொல்லிருப்பாங்க தம்பி இதாண்டா ஆனா அப்படின்னு எழுதி சொல்லி கொடுக்குறது யாரு எங்க அக்கா தான் சொல்லி கொடுங்க ஏன்னா அம்மா மாதிரி அக்கா தான் சொல்லி கொடுங்க கொஞ்சம் பருவம் அடிச்சு சரி திருமணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா வீட்டுல இல்ல சரி வீட்டுல யார் இருக்கா நானே எங்க அக்கா உங்களுக்கு முதலில் என்னன்னு தெரியாது வீட்டுல யார் இருக்கா நானே எங்க அக்கா யார் சொல்லி கொடுப்பா முதல்ல போய் என்ன சாப்பிட சொல்லி கொடுத்தது உங்க அக்கா சாப்பிட சொல்லி கொடுத்தது எங்க அக்கா நடக்க சொல்லி கொடுத்தது எங்க அக்கா எழுத படிக்க சொல்லி கொடுத்தது எங்க அக்கா அப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவங்க முதல்ல சொல்லி கொடுத்தா சரி பரவாயில்ல அது கடந்து போகுது கேள்வி இல்ல நான் உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க நல்லா நல்லா நல்ல நடக்கல இருக்குல்ல இவ்வளவு விஷயம் அவ்வளவு விஷயம் கேட்டா எனக்கு தெரிஞ்சது நான் கேட்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கேட்டீங்க கொடுத்து வச்சோம் இப்ப நீங்க அந்த மாமரம் சொன்னீங்க கேட்கற மாதிரி இல்லையா அதுக்கு முன்னாடி சிறிய கேள்வி நான் உங்களை கேட்டுக்கிறவா கேளுங்க சரி கடவுளின் படைப்பிலே உன்னதமான படைப்பில என்ன வருது மனுஷன் வருது என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் அதாவது மனித பிறவி தான் பெற்ற தாயோட மோகம் பண்ண மாட்டான் அதாவது கூட மாட்டான் ஆமா ஒரு ஆட்டுக்குட்டியோ மாடையோ எடுத்துங்களேன் அது தாய் வீட்டில இருந்தா பிறந்து வருது ஆமா அது பருவம் என்றவரை தன் தாய் என்று பாராமல் அதோட வீடு கூடும் கண்டிப்பா ஆனா மனிதன் மட்டுமே பெற்ற தாயோட கூட மாட்டான் அப்படி கூட அந்த கலியுகம் அழியும் கண்டிப்பா அப்பேற்பட்ட மனிதனுக்கு இறைவன் எதற்காக கண்ணை கொடுத்தார் பார்ப்பதற்கு மூக்கு நுகர்றதுக்கு சுவாசிக்க காது கேட்கறதுக்கு வாய் பேசுறதுக்கு நல்லா சொல்லணும் காதோட வேலை என்ன கேட்கறது வாயோட வேலை என்ன பேசுறது பேச்சுல மாற்றம் இல்லையே இல்ல சரி கேளுங்க அதாவது கேளுங்க என்ன அதாங்க கேக்குறீங்க நீ என்னை பத்தி என்ன கேள்விதான் கேளு அதாங்க கேள்வி சோத்த திங்கிறவன் அறிவு உள்ளவன் வாய திறக்க மாட்டான் ஆனா நீ எப்பேற்படாத நீங்க அதாங்க கேளுங்க கேக்குறது எது கேக்குறது காது பேசுறது எது வாய் நீ என்ன பண்ண கேக்குறது காரா இருக்கும்போது எதுக்கு வாய திறக்கிற அதாங்க கேட்கறது இதுல அறிவிட்டவனே கேட்கறது காது பேசுறது வாய் இந்த கேள்வி தானே கேட்கணும் தானே சொன்னேன் கேட்கணும் அப்ப கேளு அதுதான் யாரா வாயில இருக்கிற கேட்கறது காது வர கேளுடா அதுதாங்க உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்ன அத இன்னும் வரைக்கும் கேட்கறேன் நீ பேசிக்கிட்டு தானே இருக்க கேட்கலையா காது கேட்கணுமா காது தானே கேட்கணும் நீ காது தான் கேட்க அப்ப கேளு எனக்கு ஒண்ணு கேட்கலையே காது தான் கேட்கணும் அப்ப நீ செவுக்கு போயா அதான் எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லிட்டாங்க கேட்கறதுக்காக தான் காதுல கேட்கணுமா அப்ப நீ செவுக்கு போயா அதாங்க நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன் சரி கேளியா கேட்கட்டுமா கேளுங்க நீங்க மாமரம் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுல அந்த இதுல இருந்து நான் கேள்வி சொல்லிட்டேன் சரி சொல்லட்டுமா கேளு பூவாக பிஞ்சாக காயாக கனியாக திரும்பவும் காயாக அது என்ன அப்படியா சிரிக்க கூடாது பதில் நீ கேட்ட கேள்வி கேட்கலாம் சரி நான் தெரியாம இருக்கேன் அப்படியா அதுக்கு நீங்க சொல்றீங்க அது எனக்கு தேவை பதில் பதில் என்ன விடியா இன்னொரு நாளைக்கு எனக்கு பதில் இன்னொரு நாளைக்கு ராஜ வெளியே கடி சொல்லுவோம் தெரியுமா
ராஜகனி. ராஜகனி என்ன கனி தெரியுமா? என்ன கனி? எலி மிச்சம் வச்ச கனி எது? எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்காயா இருந்தது எலுமிச்ச மரமா மாறி ஊரு காயா வருதா? எலுமிச்சம் பழமாக மாறி அது திரும்ப ஊர் காயா மாறுதா? ஆமா, அதான் பழம் காயா மாறுதா. நீங்க நல்ல படிச்சாளர் இருக்கீங்க. அப்புறம் நான் சும்மா கட்டையை பிடிச்சிட்டு வரேன். என் பேக்ல இருந்த நோட்டை எடுத்து பார்த்துருக்கிற பதில. ஆமாப்பா, இதுதான் உண்மை. நீங்க என்ன தங்க செயினை உடுக்கணும் என்ன வரும்? தங்க செயினை உடுக்கணும் என்ன வரும்? தங்கம் வரும். வெள்ளி செயினை உடுக்கணும் வெள்ளி வரும். சைக்கிள் செயினை உடுக்கணும் சைக்கிள். சொல்லு திரும்ப கேளுங்க. தங்க செயினை உடுக்கணும் என்ன வரும்? தங்கம் வரும். வெள்ளி செயினை உடுக்கணும் என்ன வரும்? வெள்ளி வரும். சைக்கிள் செயினை உடுக்கணும் என்ன வரும்? சைக்கிள். சொல்லு. சைக்கிள் எப்படி வரும்? சரி, அதை விடு. மிளகா பொடி எதுல இருந்து வருது? மிளகா பொடி மிளகால இருந்து வருது. மல்லிப்பொடி மல்லியில இருந்து வருது. சீரகப்பொடி சீரகத்துல இருந்து வருது. மூக்குப்பொடி மூக்குல இருந்து வராது. மூக்குல சரிதானே வருது. ஆமா, இது மூக்குப்பொடி. சரி, அது கூட போய் விடு. சரி, போயிட்டு போகுது. இட்லி பொடி இட்லியில என்னது? இட்லி பொடி. இட்லி பொடி எதுல இருந்து? இட்லி பொடி இட்லியில இருந்து எப்படி வருது? ஐயோ, ஏற்கனவே லூசு. சரி சரிவா. காட்டுல தீ பிடிச்சா என்ன தீ? காட்டு தீ. வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ. மரத்தில பிடிச்சா மரத்தீ. புல்லுல தீ பிடிச்சா புழுத்தி. இந்த கேள்விய டான்ஸ்கார கேட்டு அந்த பிள்ளை தெளிவா எப்படி பதில் புல் பிளஸ் தீ. கணக்காச்சாரி பேசியா? அது என்ன மரத்தி வீட்டு தீ அப்படிங்கிறப்ப மட்டும் அது என்ன புல் பிளஸ் தீ? அதுக்கு அனுப்பி தெளிவா சொல்லணும். திரும்ப கேளுங்க. நான் ஜோக்கி. காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ. வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ. புல்லுல தீ பிடிச்சா புல். என்ன ஊர்ல திருப்பி கொட்டுறீங்க? சரி, பரவாயில்ல. கேளுங்க. நான் ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. கேட்கணுமா? கேளுங்க. நல்லா நாக்க விடுற மாதிரி மாதிரிலாம் கேட்க மாட்டேன். நல்ல மனுஷன். நல்லா கேளுங்க. கேட்கணுமா? சொல்லிக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம்னா அப்ப எதுக்கா கேட்கிறா? அது இப்ப கேட்டு அதாவது எதாவது இன்னைக்கு இங்க நாடகம் வச்சிருக்கீங்க. என்ன காரணத்தினால இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கீங்க? அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க பார்ப்போம். என்ன அவங்க திருவிழா வருஷத்துல ஒரு நாள் திருவிழா சாமி, அதாவது தெய்வத்தோட மனதை குளிர்விப்பதற்காக திருவிழா நடத்தி அந்த தெய்வத்தோட மனத்தை குளிர்விப்பதற்காக. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 10 பேருக்கு உணவும் கொடுக்கணும். அவங்களும் சந்தோஷமாக குடும்ப உறவு எல்லாத்தையும் அழைத்து கூப்பிட்டு ஒரு இடமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதுனால திருவிழா நடத்துறது. நாடகம் அதாயா எல்லாமே இப்ப இருந்தா ஒன்னா உட்காந்துருக்காங்க இல்லையா? சரி, உறவு முறை எல்லா வீட்டோட தான் இருக்கும். ஆமா, ஆனா இங்க வந்தோம்னா அனைத்து உறவு முறை சேருமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடம் இது. அதான் சமரசம் உறவு முறைமை அப்படி பாடிட்டு. இப்ப இதுதான் பதில். ஆமா, இதான் பதில். இது தவறான பதில். இவ்வளவு படிச்ச நாரதருக்கு இது தெரியல. இதாயா உண்மை? இது உண்மையே கிடையாது. ஆனா சத்தியமாக இதாயா உண்மை? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எப்படி கேள்வி கேட்டவன் நான் தானே? ஆமா, அப்ப நான் ஒத்துக்கிற மாதிரி தானே பதில் நீங்க சொல்லணும். நான் சொல்றது உண்மைதாங்க. கிடையாது. ஊர் உடம்புனா ஒண்ணு சேரணும். சண்டைக்காரன் கூட அன்னைக்கு வந்து போதைய கொடுத்து என்னவாங்க, அச்சான் மாமச்சான் இன்னைக்கு அப்படி இப்படி ஆகி போச்சு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேருவாங்க. அதுக்குதான் இறைவனோட மனதை குளிர்விப்பதற்காகவும் உறவு முறையெல்லாம் ஒன்னா சேர்றதுக்காக திருவிழா வைக்கிறது. அதுக்காக கிடையாது. சரி, எனக்கு தெரியல. சொல்லு. தெரியலையா? நான் சொல்லட்டுமா? நல்லா கவனிச்சுக்கணும். என்ன காரணத்தினால இன்னைக்கு நீங்க நாடகம் வச்சு நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்கன்னா காரணம் இருக்கு. என்ன தெரியுமா காரணம்? நாங்க 10 பேர் வந்து நடிக்கணும். உங்க காசு எல்லாம் வாங்கிட்டு போய் தான் நான் காலையில எல்லாமே லோன் கட்டணும். லோன் கட்ட காசு கொண்டு வரலன்னா என் காலையில செருப்ப கட்டிட்டு அடிப்பேன். அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்க நாடகத்தை முகரையில உள்ள விட்டு நான் கூட புராணத்தை பேசி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன். புராணம் தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நான் பப்புனு ஒரு முன்னாடி என்ன ஓட்ட தெரியுமா? என்ன ஓட்டியா? நாரதரை படிச்சேன். இல்ல நீ பப்புனு வயசு போறதுக்கு முன்னாடி வெத்தலை ஓட்ட. நான் இதெல்லாம் வெளியே வந்து சொல்ல சொன்னேன். நாரதர் படிச்சேன். அதுக்கு முன்னாடி ராஜவாட்டை படிச்சேன். அதுக்கு முன்னாடி வள்ளிய படிச்சேன். வள்ளிய படிச்சேன். ஆறுமணியை படிச்சேன், ஆளுநு படிச்சேன், மிருதங்க படிச்சேன், தாளை படிச்சேன். எல்லாம் படிச்சுட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். எல்லாரும் கீழே இருந்து மேல போறேன். ஆனா நீ மேல இருந்து கீழே வந்துருக்கியா? அதுதான் காரணம். எப்படி அப்பே தெரியாம பேசிட்டேன். தெரியாம எல்லாம் படிச்ச வேணாம். தெரியாம பேசிட்டேன். சரி, இனிமே அப்படி பேச மாட்டேன். எப்படி அப்படி சொல்லியா? எப்படி படிச்சுட்டு வந்தோடனே நான் தான் நோட்டீஸ்ல எல்லாத்தையும் படிச்சேன். ராசாட்டு வரும், நாரதர் வரும், வள்ளி வரும், நான் தான் படிச்சேன்.
சரி, சரிங்க. இன்னைக்கு தான் நாரதருக்கு பப்புனுக்கு சண்டை நீங்க பாக்குறீங்க. என்ன கேள்வி? என்ன நீ ஆரம்பி, நான் அதுல இருந்து சொல்லுவேன். அப்படியா? புராணம் மொத்தம் எத்தனை? 18. 18? 18யா? 18? யாரையா படிச்சதா? புராணம் மொத்தம் 21 இருக்குது. 21? மொத்த புராணமே 18 தாயா? 21. 21? என்ன 21 கணக்கு? கந்த புராணம் கேள்விப்பட்டிருக்கேன். மிச்சம் உள்ள புராணம்லாம் உங்க சொந்த புராணமா? இதெல்லாம் 21 கணக்கு. அது என்ன 21 கணக்கு? நீங்க என்ன சொல்லுங்க, நானும் சொல்றேன். எவ்வளவு வருது பாப்பா? பிரம்ம புராணம் பேசி பாப்பா. பிரம்ம புராணம் தெரியுமா தெரியாதா? அதான் சொல்லிக்கிறேன். அது நானும் சொல்லிருக்கேன்ல. சொல்லு சொல்லு. தெரிஞ்சா சொல்லு. ஒண்ணு நீ சொல்லி இல்லாட்டி என்ன சொல்லுவது? நான் சொல்றேன். நான் தானே சொல்லிருக்கேன். நீங்க சொல்லிடாப்ப சொல்லிடா. யாருக்கே சொன்னது? படிக்க தெரியாதா? அதுதான் சொல்லிட்டேன்ல. ஒண்ணு என்னைய பேச முடியல. என்ன நீ பேச, நான் ஜவன் நினைக்கிறேன். நீ பேச, நான் ஜவன் நினைக்கிறேன். மரியாதை எனக்கு மட்டும் பாருங்க. நான் எதுக்கு கேள்விக்காயா? கேள்வி. இப்ப வந்து பாருங்க, இதிகாசம் மொத்தம் எத்தனை? 3 சொல்லுவாங்க. ஆனா குறிப்பிட்டு 2. 3 சொல்லுவாங்க, குறிப்பிட்டு 2. நீங்க படிச்சது அப்படி. நான் சொல்றேன் இதிகாசம் 5 இருக்கு. அதாவது ராமாயணம், மகாபாரதம், சிவ ரகசியம் சொல்லுவாங்க. சிவ ரகசியம் அது ரகசியமாவே இருந்ததுனால அதை சேர்க்கறது இல்லை. அது ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறது 2 இதிகாசம். சரி சரி சரி. இப்ப வந்து இதிகாசம் 5ன்னு நான் நிரூபித்து காட்டுவேன். அப்படி நிரூபிச்சுட்டீங்கன்னா நான் வாங்குற சம்பளத்தை கடையில் வந்து கொடுத்துருப்பேன். என்ன சொல்றீங்க? சத்தியமா எனக்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல மனுஷன் ஓப்பனா அந்த இதிகாசத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்களே ஆச்சரியப்படுங்க வாக்குறீங்களா? சொல்லுங்க. சீவக சித்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஆனா மானங்கிட்ட மேல அது 50 இலக்கணம்டா. அப்படியா? 50 இலக்கணத்தை போயிட்டு இதிகாசம் பண்ணி கேட்கிறேன். சரி சரி சரி, பரவாயில்ல. நீங்க யாரு? நான் தான் இந்த நக்கல் தானே சொல்லுவா. என்னங்க நான் தாங்கிறதுனால என்ன நக்கல் இருக்கு? நீங்க யாரு? நான் தான். சரி, உங்க பேரு? எல்லாரும் கூப்பிடுறவரு. என் கிரக மசுராது. நான் அப்பவே சொன்னேன். நான் டென்ஷன் பார்ட்டி. உங்க பேரு? எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, அதான் என் பேரு. எல்லாரும் கூப்பிடுறாங்க, அது என்ன பேரு? எங்க அப்பா வச்ச பேரு. உங்க அப்பா பேச்ச பேரு என்ன? எல்லாரும் கூப்பிடுற பேரு. எல்லாரும் கூப்பிடுற பேரு? எங்க அப்பா வச்ச பேரு. உங்க அப்பா வச்ச பேரு? எல்லாரும் கூப்பிடுற பேரு. நான் இருக்கு தெரியுமா? சரி சொல்றேன். உங்க பேர்? நல்லா தானே பேசிக்கிட்டு நல்லா தானே பேசுறேன். நல்ல வயிற்று தானே. நல்லா கத்தாம சொல்லுவா. என்னப்பா ஒண்ணுமே கேட்காத மாதிரி சொல்றேன். அப்படி நான் நடுத்தரமா அங்க போய் சொல்றேன். நடுத்தரமா பேசுறேன். வேலை இல்லாம வேலை இல்லாம கீழே இல்லாம அபிஷேக் எப்படியா சிவா? பேர் தானே கேட்டேன். அவசாரியா அப்படி சொல்லுங்க. என்ன குறைப்பேர் உண்டு அந்த வழியிலே கலகப்பையர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம். நாம உதயம். நாம உதயம். நாரதர் அருமையான பேர். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தா? சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாயா? பிரம்மா. 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 மாமா என் மாமி மைனாகி ஐயோ மாமா செத்தது கூட வர முடியல. நல்ல மனுஷன்
துருத்துருன்னு இருப்பாப்பியா போயிட்டாரு. முக்குவாட்டு பறந்து மேய்ந்தானே பரவண்டா நான் சொல்றது பெருமை நான்கு எழுதி விட்டாங்க. அதுல சுபேசன் முன்பார்கள் அது உங்க அப்பா என்ன இருக்காரு? படைக்கக்கூடியவர். ஆக அருமை. எல்லாத்தையும் படிக்கிறது எங்க அப்பா. எல்லாத்தையும் மண்ணை படிச்சது எங்க அப்பா. பின்ன படிச்சது எங்க அப்பா. மரத்தை படிச்சது எங்க அப்பா. உங்களை படிச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சது எங்க அப்பா. எங்க அப்பா என்ன திண்ணையில படுத்திருந்தாங்க. உங்க அப்பா பக்கத்துல ஒரு நாளாக போயிட்டாங்க. அறிவிட்டாங்க இல்ல. மண்ணை படிச்சது எங்க அப்பா. பின்ன படிச்சது எங்க அப்பா. மரத்தை படிச்சது எங்க அப்பா. உங்களை படிச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சது எங்க அப்பா. என் குடும்பத்துக்குள்ள கலந்து விடுற பத்தியா. அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஊரறிய செய்யறது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. ஊரறிய செய்யறதுன்னா திருமணம் எல்லாரையும் கூப்பிட்டு தான் திருமணம் பண்றாங்க. ஆமா. ஒருத்தருக்கு தெரியாம பண்ணுவாங்க. அந்த இரவு நீ சொல்லுங்க. ஆமா. அந்த இரவு உங்க அம்மாவோட அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு விடுறது எங்க அப்பா. எண்டத்துக்கு உழைக்கிறது உங்க அப்பா. அதனால பரவாயில்ல. கண்டத்திலே முன்ன வாங்க வந்து நிக்கிறீங்க. சரி 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 பரவாயில்ல. கீழ இருந்து பண்றது கீழ இருந்து செய்யறது உங்க அப்பா. மேல இருந்து செய்யறது எங்க அப்பா. அவ்வளவு பெருசா கேட்டவர்களை அப்படி அள்ளி கொடுப்பார். அதான் கேட்டேன். அம்மா பேரு எங்க அம்மா பேரு வெள்ளை கலை விட்டு வெள்ளை வடிமுண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பார். அரசரோடு என்னை சரியா சொல்லும் அமர வைத்த தாய் என்பவர்கள். துணிக்கடையில் கலைவாணி களவணி மேல நீ களவாணி போல களவாணி கட்டுவாணி பெத்ததுக்கு உங்க அம்மா சும்மாவே இருந்திருக்கா. எதுக்கியா பெத்ததாங்க தட்டுவாணி. தட்டுவாணி இல்லையா? தட்டும் வாணி. உன் நாவில போயிருக்க. உன் நாவை தட்டி உடைய பேச வைக்கிறது இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. என் நாட்டுல போயிருக்க. ஆமா. அதான் வெளியவா வாழை கூட கொடுக்காம இல்லையா? இன்னைய பொறுத்த வரைக்கும் உன் நாளை கண்டிப்பா போயிருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நீ அப்படி பேசல. அப்படி இருக்கு. நல்ல வார்த்தையா சொல்லுங்க. சரி பரவாயில்லைங்க. என்ன கேட்கல? ஆமா. நீங்க யாரு? நான் தான். நீனா நம்ம கூட சரி. நீனா அடுத்தவனா இல்ல பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனான்னு கேட்ட. நீ யாருன்னு கேட்டேன். பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவன் அப்படி கேட்கல. நீ யாருன்னு கேட்டேன். நான் தான். அதான்டா சொல்றேன். நீனா அவனா இவனா அப்படி கேட்கல. நீ யாருன்னு கேட்டேன். ஆம்பளை. நீ ஆம்பளையா பொம்பளையா இல்ல ஆம்பளை முள்ளாது பொம்பளை முள்ளாது வேற மாதிரியான்னு கேட்கல. நீ யாருன்னு கேட்டேன். நான் தான் ஆம்பளை. நீ ஆம்பளைன்னு நான் எப்படி நம்ப முடியும்? ஆம்பளை ஆம்பளை என்ன பொருள் தெரியுமா? என்ன ஆம்பளைன்னு யார் சொல்லலாம்? முருகப்பெருமான் சொல்லலாம் ஆம்பளை. நான் சொல்லலாம் ஆம்பளை. நீ எப்படா சொல்ல முடியும்? ஆம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா? ஆம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா? ஆணுக்கு பிறந்த பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை என்பது மருவி ஆம்பளை வேற வந்தது. உன்னை யாரு உங்க அப்பா கொடுத்தாரு? இல்ல இல்ல அம்மா. உங்க அம்மா தானே? உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளையா. அப்ப பொம்பளைக்கு பிறந்த பிள்ளை நான் யாருன்னு கேட்டீங்க? யாருன்னு கேட்டேன். என் பேரு கேட்கிறீங்களா? என் பேர் எங்க அப்பா வச்சது. உங்க அப்பா வச்சாரா? உங்க ஆத்தா வச்சாரா? உங்க மாமியா வச்சாரா? உங்க வாயை வச்சாரா? அத்தனை பேர் வச்சா என் வாய் என்னத்துக்கு? அதை கேட்கல. உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். என்ன சொல்றேன்? சரி வாங்க. அந்த வீரத்தவன உங்க பெயர் அப்படியா? இன்னொரு பேர் கழுவி விட்டேன். என்ன நீ என்ன கூந்தல் கொண்டீங்க? என்ன வசதி வந்தீங்கயா? சரி என்ன மயிர் கொண்ட? நான் காவல். காவல் காவல் வாங்க. 30 ரூபாய்க்கு ரொம்ப உழைக்காத. சரி சம்பளத்தெல்லாம் வெளியே சொல்லிடாத. சரி காவல் வைக்கிறீங்க? ஆமாங்க. யார் யாரெல்லாம்? நானு இன்னும் 2 பொம்பளை பிள்ளைய. யார் யாரு? இன்னும் ஒண்ணு என் தங்கச்சி, இன்னும் ஒண்ணு என் ஆளு. அப்படியா? சரி. இந்த காட்டுக்குள்ள வந்து கரடி புலி சிறுத்தை யானை புலி திருச்சு எல்லாம் வருதுல்ல. புலிக்குட்டி வேணும் ஒரு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு புலிக்குட்டி வேணும். ஏன்னா சமீபத்தில் நம்ம புளிய குத்துறதா கேள்விப்பட்டேன். சரி பருத்தி காட்ட விட்டேன். காத்தா விட்டேன். சரி அவன் பேர் என்ன? பருத்தி வீரன். மதுரையை விட்டேன். காத்தா விட்டேன். அவன் பேரு மதுரை வீரன். நீங்க புளிய குத்துறதுனால உங்க பேரு புளிச்சீரன். இப்பவே கண்ண கட்டுது. இன்னும் விடியிற வரை இருக்கிறேன். என்ன சுத்தர கண்ண கட்டு. சரி இருக்கேன். சரிங்க. இல்லைங்க நம்ம யாரையில சந்திக்க போறாங்க. உடம்பு எவ்வளவுதான் முடியாம இருந்தாலும் அது வெளியில தெரியாது. கண்டிப்பா ஓடணும் அப்படி கலகலன்னு ஒன்னா வளர்த்தால. அது இல்லை.
ஆமா சும்மா மூஞ்சிய ஓட்டுட்டு வச்சுக்கிட்டு ஆமாங்க செய்யற தொழில சரிவர செய்தாலும் சகலமாக செய்யும். கண்டிப்பா. சரி இருக்கட்டும். காவல் காட்டுறது இல்லையா? ஆமா. ஒண்ணும் உங்க தங்கச்சி. ஆமாங்க. இன்னொன்னு உங்க ஆளு. அதான் நீங்க கட்டிக்க போற பெண்ணு இல்லை. நீங்க ஆம்பளை தான் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ ஒரு ஆண் வந்து திருமணம் பண்ணணும்னா யாரை திருமணம் பண்ண முடியும்? பெண்ணை தான் திருமணம். ஒரு பெண்ணை தான் திருமணம். ஆமா. அது பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. அது பொம்பளை பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமே. தெரிஞ்சதுனாலதான் நீங்க திருமணம் பண்ணுவ. ஆமா. அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சா? பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சா? ஊர்ல செருப்படி வாங்க வந்தா இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இந்த ஒரு பெண்ணு தானே? ஆமா. பெண் என்று தெரிஞ்சுதானே அதை காதலிக்கிற? ஆமாங்க. அது பொம்பளை அது பெண்ணு தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? அதுக்கு வந்து அது இல்ல. அது இல்லையா? எது இல்லை? நம்மளுக்கு மாதிரி அதுக்கு இல்லை. நம்மளுக்கு மாதிரி தான் இது மூக்கா மூக்கா அது முடியா கண்ணா அப்ப வேற என்ன சொல்லியா? தொட்டையில முடிச்சு இல்லைங்க. தொட்டையில முடிச்சு இல்லை. உங்களுக்கு முடிச்சிருக்கு. ஆம்பளை ஆளுக்கு முடிச்சிருக்கா. பொம்பளை ஆளுக்கு முடிச்சிருக்கா. அப்படியா? நீ தரையை பார்க்காது. பருவம் அடைந்த பிறகுதான் ஆண்களுக்கு முடிச்சு வர. ஆமா தம்பி உன் தொண்டை தலைவாரு முடிச்சிருக்காரு இருக்கா? இல்ல இல்ல நீ ஆம்பளை தானா? எழுந்து போடா. அந்த திரும்ப கேள்வி அவன் ஆம்பளை தானே? ஆமா. தொண்டையில முடிச்சிருக்கா தம்பி. தம்பி நிறைய பாரு இந்த மாதிரி முடிச்சிருக்கா தம்பி நிறைய பாரு. இல்ல இல்ல அவன் ஆம்பளை தான். அவன் பொம்பளை பிள்ளை. அவன் அவனுக்காங்களா? எப்படா கண்டுபிடிச்சா சொல்றா? தொண்டையில் முடிச்சு எங்கிட்ட விளக்க மாத்தி வாங்க போது. ஓகே தீய கொண்டாந்து மூச்சில ஊத்தா வந்தா தருத்தேன். சரி அதாவது பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் என்னத்த சொல்ல தாங்க அவங்க அப்பா சொன்னேன். சரி சரி அவங்க தங்கச்சியை பார்க்கலாமா இல்ல அதுக்கு முன்னாடி ஏன் ஆளை பார்த்துருக்கேன்? கூட்டி கொண்டு விடு. அந்த ஒரு வேலை தான் நான் பார்த்தேன். நாரதர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி ஒரு அட இல்லப்பா இல்ல ஒரு உங்களோட நோக்கல நான் வேணாம்னு வச்சுட்டேன். ஒரு 60-70 கிளை கூட நான் வேணாம்னு வச்சுட்டேன். உங்களையே வேண்டாம் செட் ஆகல. ஆனா நான் வேணாம் இல்லையா? ஏன் வேண்டாம் பொம்பளையே வேண்டாம். ஏன்பா நோய் இருக்கா? சரி இவ்வளவு நீங்க சொல்லி கேட்கறதுனால 300 ஜென்மத்துல 52 மனைவிகளை கட்டியவன் நான். 52 உண்டாடி என்ன சொல்றீங்க? ஆமா சாமி உங்களை பார்த்தானே கண்டுபிடிச்சேன். அதனால நோய் வந்து உடம்பு போச்சு. அது மட்டும் இல்ல பிள்ளைங்க எத்தனை தெரியுமா? எவ்வளவு? 60 உள்ள பக்கத்து பிள்ளைய 3.5 நாளைக்கு என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல 60 உள்ள பக்கத்து பிள்ளைய கண்ணால பார்த்தாலே போதும். கட்டம் தெரிச்சு உடனே பிள்ளை வரணும். அப்ப நாங்க பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும். பிள்ளை வைக்கணும்னா ஓகே நல்ல வேலை காத்துக்கார பிள்ளை இருந்தாலும் கண்ணில் காட்டக்கூடாது. அத்தனை அது வந்து நாளைக்கு காரத்தை கொண்டு போக முடியாது. ஆனா நமக்கு